ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி கேட்ஸ் ஓகேமா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுல இன்றைக்கி வந்து நவராத்திரி முடிச்சது, அடுத்து தீபாவளி அல்லவா? தீபாவளி ஸ்பெஷல் இன்னிலேருந்து ஒரு ஸ்வீட் வந்து பண்ணலான்னு இருக்குது. அதாவது கடலை மாவை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச மாதிரியும் என்னெல்லாம் இது பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் பார்க்கலாம், சில ஸ்வீட்லாம். அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசன் லட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் கடலை மாவு, சர்க்கரை, நெய் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக வந்து முந்திரி இதில் வந்து போட்டு பிடிச்சிக்க போகிறோம். நம்ம மாலாடெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு கடலை மாவு வந்து 2 டம்ளர் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். அதே 2 டம்ளர் சக்கரை வந்து எடுத்துருக்கேன். சக்கரை வந்து நம்ம நைஸாக மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன் ஜாரில். இதை வந்து நம்ம நல்லா நைஸாக வந்து பிடிச்சிக்க போகிறோம். இப்போ இந்த 2 டம்ளர் கடலை மாவை வந்து நல்லா நம்ம வறுத்துக்க போகிறோம். எப்படி பண்ணுறது வந்து பார்ப்போம். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இதை வந்து பிடிச்சி வந்துடுவோம். அதுக்கப்புறமா நெய் வந்து கொஞ்சமாக வேணும், நெய்யை விட்டுட்டு கொஞ்சமாக பிடிக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடலை மாவை வந்து நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம். சக்கரை வந்து நல்லா நைஸாக வந்து பொடிச்சிடாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது இல்லாமல் பெருசு இல்லாதக்கு மீடியமில் வந்து அடை வச்சுருக்கேன் நான். இப்போ இதை நம்ம வறுத்துக்கலாம். இது வந்து கறியவும் கூடாது, நல்லா ரைஸுமே நல்லா வாசனையும் நல்லா கொஞ்சம் கலராகவும் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து வறுத்துக்க போகிறோம். சிம்லேயே வச்சு கைவிடாமல் வந்து கலரணும். இது வந்து ஒரு பக்கம் கலரிக்கிறேன் நான். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து நல்லா பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா. இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம இதை வறுத்துட்டு அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது பார்ப்போம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டோடு நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா கடலை மாவில் என்னெல்லாம் ஸ்வீட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் கடலை மாவு வந்து எடுத்துருக்கேன். அதில் ஒரு நாளைக்கு இல்லை, இடையில கேப் வந்தாலும் வரும். எனக்கு எப்படி டைம் இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்று வந்து ஒன்று தான் வந்து செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த கடலை மாவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுக்கிடணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துட்டு பார்ப்போம். உங்களுக்கு வந்து பார்த்தாலே எனக்கு வந்து தெரியும். நல்லா அதை வந்து டீ அளவுக்கு நல்லா வந்து வறுக்கணும், கருகக்கூடாது. வந்து பார்த்தீங்கன்னா வறுத்தாச்சு. கரெக்டாக நல்லா அந்த சூடு வந்து இருக்கணும். அந்த பதத்துக்கு நம்ம வந்து வறுத்துட்டா போதும். நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 7, 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து இது வறுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தொட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு சூடு இருக்குது. அந்த சூடு அந்த வானொலி சூட்டிலே கொஞ்சம் கூட நான் வந்து வறுத்து விடுவேன். எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டோம்னா இது வறுக்கிறதா நேரம் பிடிச்சி வச்சுட்டோம்னா வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு தான் நமக்கு வந்து இந்த உண்டை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். மேட்ச் லட்டு ரொம்ப சூப்பரானதான். நீங்கள் தீபாவளி முதல் நாளே கூட அது வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக டைம் எப்போ இருக்கும், வேலைக்கு போகிறவால ரொம்ப ஈஸியானது. எப்போ உங்கள் டைம் எப்போ வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். சரி, வந்து நல்லா வறுத்தாச்சு. சூட்டிலே வந்து நான் வந்து வறுத்தாச்சு. இதை வந்து நம்ம திருப்பி வந்து கொட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வறுத்துக்குள்ளே அந்த பொடியை அதில் கொட்டினாச்சு. சர்க்கரையும் வந்து பொடிச்சதை வந்து இதில் வந்து போட்டுட்டாச்சு. போட்டுட்டு நல்லா அந்த சர்க்கரையெல்லாம் கட்டிக்கிட்டே இருக்குள்ளே அதெல்லாம் இல்லாததுக்கு நல்லா உடச்சி விட்டு ஏலக்காய் பொடி வந்து எடுத்து வச்சுருந்தா அதையும் வந்து இதில் வந்து போட்டுருக்கேன். போட்டுட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுச்சு. நீங்கள் வந்து சர்க்கரை ஒன்று ஜாஸ்தியாக தெரியும், 1க்கு 1 ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தோணிதுன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா நீங்கள் 1க்கு 3/4 கூட வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கையால் நல்லா நீங்கள் இது பண்ணி போட்டுக்கோங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கட்டுக்கட்டாக இல்லாதக்கு நல்லா உடச்சி எடுத்து இது பண்ணிக்கலாம். நான் 1க்கு 1 போட்டுருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தியாக தோணிச்சுன்னா நீங்கள் வந்து 1க்கு 3/4 கூட வந்து போட்டுக்கலாம். ஆயில் போட்டு பார்த்தா தெரியும் இல்லையா, உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அது மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க பிடிச்சதை. இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து காய்ச்சி போகிறோம். நான் வந்து முந்திரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து போட்டுவிட்டேன். நெய் வந்து உங்களுக்கு காய்ச்சிட்டு நெய்யில் வந்து வறுத்து போனாலும் போடலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து போட்டுக்கலாம். அதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெய்யை காய்ச்சிட்டு விட்டு பிடிக்க வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியாக தான் நம்ம அடுத்து நெய் காய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெய் வந்து காய்ச்ச வச்சுருக்கேன். நெய் வந்து காய்ச்சின்னு இருக்குது. நெய் வந்து நம்ம எடுத்து டம்ளராலே ஒரு 1.25 டம்ளருக்கு வந்து நெய் வந்து விட்டுருக்கேன். தேவையான அளவு பார்த்துட்டு நம்ம விடும்போது தெரியும் இல்லையா, அந்த அளவு பார்த்து வந்து விட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நல்லா கலரிட்டு சேர்த்து கொஞ்சமாக பிடிக்கலாம். நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா நான் விட்டுட்டு பிடிக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நெய் வந்து நல்லா காஞ்சி வந்துருக்கு, காயட்டும். இப்போ நெய் நல்லா காஞ்சாச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து விட்டுப்போம். இதே நீங்கள் வந்து ஃபுல் மாவுலேயே வேண்டாம்னாலும் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட நெய்யை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட பிடிச்சிக்கலாம். நான் எல்லா மாவுலையுமே விட்டு கலக்கிக்கிறேன்.
நல்லா காஞ்சாச்சு. இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இல்லை நம்ம ஏற்கனவே வறுத்து அந்த கரண்டியாலே ஒரு கலக்கி விட்டுருவோம். இல்லை சேர்ந்தாப்புல ஒன்று இறக்கி நல்லா இறக்கி விட்டுக்கலாம். நம்ம வாழாடெல்லாம் எப்படி பிடிக்கிறோமோ அதே மாதிரி தான். ரொம்ப அதுவும் நல்லா வந்து டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எடுத்துருக்கிற அந்த நெய் வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக விட்டு விட்டு கலரிக்கலாம். நம்ம எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவே வந்து நான் வந்து 1.25 வந்து டம்ளர்லேயே வந்து 1.25 எடுத்துருக்கேன். இன்னைக்கு நல்லா பத்த நல்லா காய வச்சு விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த பச்சை வாசனைலாம் எல்லாருக்கும் நல்லா இருக்கும். நம்ம சேர்ந்தாப்புல கலரி விட்டுருவோம். நான் 2 கரண்டியாக வந்து விட்டுருக்கேன். அவ்வளோதான். நல்லா வந்து சேர்த்தாப்புல ஒன்று கலக்கி விட்டாச்சு. கலரி விட்டாச்சு. எல்லாமே சேர்த்தாப்புல நெய்யெல்லாம் ஒத்து போகிற மாதிரி ஒரு நல்லா கலரி விட்டுருக்கேன். இப்போ நீங்கள் இதை வந்து கையாலேயே வந்து நல்லா பசங்கிட்டு கூட பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சூடு வந்து சரியாக இருக்கும். கையால் ஒன்று நல்லா சேர்த்தாப்புல ஒன்று கலரி விட்டுலாம். நமக்கு பிடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கிற மாதிரி நம்ம கலரி விட்டுக்கலாம். கையால் ஒரு சூடு இருக்கும். இந்த சூட்டில் பார்த்துட்டு இது பண்ணிக்கணும். நான் வந்து இறக்கி விட்டாச்சு. இப்போ உங்களுக்கு சைஸ் என்ன மாதிரி வேணும், சின்னதாக வேணுமா, பெருசாக வேணுமா, குட்டியாக வேணுமா, என்ன சைஸ் வேணுமோ அது வந்து நம்மளோட சௌரியம் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த சைஸ் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சின்னதாக, ரொம்ப பெருசும் இல்லாத ரொம்ப சின்னதும் இல்லாதக்கு இந்த சைஸ் வந்து நான் வந்து பிடிச்சிருக்கேன். பிடிக்கிறேன். நீங்கள் பெருசாக வேணும் பெருசாகவும் வந்து பிடிச்சிக்கலாம். சைஸ் எல்லாம் நம்மளோட சௌரியம் தான். இதே மாதிரி நம்ம வந்து எல்லாமே பிடிச்சிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நம்மளோட பேசன் லட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சைஸாக வந்து பண்ணியிருக்கேன். சைஸ் வந்து பெருசு சின்னது வந்து நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்கலாம். ரொம்பவுமே சூப்பராக நல்லாயிருக்கும். வறுக்கிற பதம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து நல்லா பச்சை வாசனை இல்லாததுக்கு நல்லா பார்த்து வறுத்துட்டு விடுங்க. இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது நான் வந்து 2 டம்ளர் வந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியும் அளவு அந்த டம்ளரில் 2 டம்ளர் வந்து எடுத்துருக்கேன். அதுக்கு இத்தனை உண்டை வந்து வருது. நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி பார்த்து வந்து பிடிக்காமல் வறுக்கிற பக்கம் பார்த்து வறுத்து பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம நான் இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம்.